அருள்மிகு ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேர்வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோயிலில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத ஸ்ரீ வேதநாராயண பெருமாளாகவும், உற்சவராக ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலராகவும் 3 நிலைகளில் பெருமாள் அருள்பாலிக்கின்றார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவமானது வைகானச முறைப்படி கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 தினங்கள் நடைபெற்றது. திருவிழா நாட்களில் தினமும் காலை தோலுக்கிணியானில் வீதி புறப்பாடு மற்றும் சிறப்பு திருமஞ்சனமும், இரவில் பல்வேறு வாகனங்களில் வீதி விழாவும் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் திருநாள் திருத்தேர் விழா நடைபெற்றது. இதற்காக காலையில் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் தேருக்கு எழுந்தருளினார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமொழி பிரபந்த கோஷ்டியினரால் அருளப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு கற்பூரஹாரத்தையும் காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்த கோபால கோஷங்களோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் சுற்றி நிலையை அடைந்தது. பக்தர்களுக்கு அன்னதான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. விழா ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினரும் மற்றும் பக்தர்களும் செய்திருந்தனர்.